அன்பான நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நீங்கள் நினைக்கும் ரகசிய காயங்களோ அல்லது அவமானங்களோ இருக்கிறதா? மற்றவர்களின் குத்தும் பார்வைகளுக்கு பயந்து உங்களை நீங்களே தனிமை சிறையில் பூட்டி வாழ்வதை விட ஒரு கொடுமையான வாழ்க்கை இருக்க முடியாது. இன்றைய வேத பகுதியில் நாம் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை சந்திக்கிறோம். அவள் ஒரு சமாரிய பெண், ஆழமான காயப்பட்டவள், தனிமையானவள், மக்களின் கண்களுக்கு தப்புவதற்காகவே பகலின் மிக கடுமையான வெயில் நேரத்தில் தண்ணீர் முள்ள வந்தவள். அவள் கையில் இருந்த தண்ணீர் குடம் எப்படியாவது பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவளுடைய அவநம்பிக்கையான போராட்டத்தையும் அவமானகரமான கடந்த காலத்தின் பாரத்தையும் குறிப்பதாக இருந்தது. ஆனால் அதே கிணற்றண்டையில் அவள் இயேசுவை சந்தித்தால் அவளுடைய பலவீனங்களை மற்ற எல்லாரையும் விட நன்றாக அறிந்தவர் அவர். அவர் அவளை குற்றப்படுத்தாமல் அவள் எப்படி இருந்தாலோ அப்படியே அவளை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அப்போது வேதம் நமக்குச் சொல்கிறது, அந்த பெண் தன் குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் ஓடி மக்களிடம் கூறினாள். இங்கே விட்டுவிட்டு என்ற சொல் கிரேக்கத்தில் ஆப்கன் பாவங்களை மன்னித்தல் அல்லது நீக்குதல் என்ற சொல்லின் அதே வேர் சொல்லில் இருந்து வந்ததாகும். அவள் குடத்தை விட்டுச் சென்றது ஒரு சாதாரண மறதி அல்லாது, தன்னை இத்தனை காலமாக கட்டிப்போட்டிருந்த கடந்த கால அவமானம், பற்றுகள் மற்றும் பிழைப்புக்கான உலகப் பிரகாரமான வழிகளிலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டும் என்று அவள் எடுத்த ஆழமான ஆவிக்குரிய தீர்மானமாகும். இயேசுவின் சிலுவை என்பது மிகச்சரியாக இப்படிப்பட்ட ஒரு இடம்தான். நாம் மறைத்து வைத்திருந்த கடந்த கால காயங்கள், குற்ற உணர்வுகள் மற்றும் ஆக்கினை தீர்ப்புகள் யாவும் இயேசுவின் கிருபையின் முன்னிலையில் முற்றிலும் ஒழிக்கப்படும் இடமே சிலுவையாகும். இந்த உலகத்தில் உள்ள எதனாலும் நிரப்ப முடியாத நம்முடைய தாகத்தின் பாத்திரம் சிலுவையின் அன்பினால் நிரப்பப்படும்போது நாம் இறுதியாக உண்மையான விடுதலையை அனுபவிக்கிறோம். அக்கால கலாச்சாரத்தில் ஒரு பெண் ஊரில் உள்ள ஆண்களிடம் உரக்க பேசுவது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று. அவளுடைய சாட்சியத்திற்கு சட்டப்பூர்வ மதிப்பும் இல்லை. இருப்பினும் கிருபையை சந்தித்த பிறகு தன் வாழ்க்கையின் முன்னுரிமைகள் முற்றிலும் மாறிப்போன அந்த பெண் தைரியத்தோடு சத்தமிட்டு கூறினாள், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்குச் சொன்ன ஒரு மனிதரை வந்து பாருங்கள். அவள் காயப்பட்ட ஆற்றுப்படுத்துனராக உண்டிரில மாறி அந்த ஊர் முழுவதையும் இயேசுவிடம் வழிநடத்தினாள். ஒரு காலத்தில் கண்ணீராலும் அவமானத்தாலும் நிறைந்திருந்த அவளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியின் அறுவடையாக மாறியது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை இன்னும் கட்டிப்போட்டிருக்கும் கடந்த கால குடங்களை நீங்கள் இன்னும் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மற்றவர்களின் பார்வைகளுக்குள் சிக்கி இன்னும் தாகத்தோடு இருக்கிறீர்களா? நம்முடைய அவமானத்தை விடுதலையாக மாற்றும் இயேசுவின் பாதத்தில் அந்த பாரமான குடத்தை இன்று நீங்கள் தயக்கமின்றி விட்டுவிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சிலுவையின் கிருபையை நீங்கள் அனுபவித்து இனிமேலும் ஒளிந்து வாழும் வாழ்க்கை வாழாமல் உலகத்தின் முன்பாக விடுதலையடைந்தவர்களாகவும் மகிழ்ச்சியின் சாட்சிகளாகவும் தைரியமாக முன்னேறிச் செல்ல உங்களை வாழ்த்துகிறேன்.